ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்மதிவபாதகாதேவः சிவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே சிவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமः. வேதாந்த வேத்யாமிருதவாரிடாசேர் வேதாத்தசாராமிருதபூரமர்க்யம் ஆதாய வருஷந்தமகம் பிரபத்யே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம். இன்னைக்கு கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம். ஆல்ரெடி திருமங்கையாழ்வோட திருநக்ஷத்திர வைபவம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ. இன்றைக்கி இன்னொருத்தரோட திருநக்ஷத்திரம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி நம்பிள்ளை அவரோட திருநக்ஷத்திரம். நம்பிள்ளை அப்படிங்கிறவர் ஓராண்வழி சம்பிரதாயத்திலையும் கோபில மடத்து சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி எல்லா சம்பிரதாயத்திலையும் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன். எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை. நம்பிள்ளையோட வைபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கடலாட்டம் அப்படின்னு ஒரு 2-3 விஷயம் மாத்திரம் அதுலேருந்து இன்றைக்கி அவரோட திருநக்ஷத்திர வைபவமாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா நம்பிள்ளையோட மேக்னம் ஓப்பஸ் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை சாதித்த ஈடு 36,000 படி. நம்பிள்ளை உபன்யசிக்க வடக்கு திருவேதை பிள்ளையை ஏற்றுப்படுத்தின ஈடு 36,000 படி. ஈடு 36,000 படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விபுலமான ஒரு வியாக்கியானம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியான ஒரு ஆச்சாரியன். போன இந்த ராமாவதாரத்தை பற்றின ஒரு சந்தேகம், காகாசுர சந்தேகத்தின் போதே அடியன் விண்ணப்பிச்சிருந்தேன். அடியனுக்கு ரொம்ப பிரீத்தியான ஆச்சாரியர்கள் 2 பேர், நம்பிள்ளை ஒன்று, சுவாமி தேசிகன் ஒன்று. 2 பேருமே இதை பற்றி சொல்லியிருக்கான்னு சொல்லியிருந்தேன். நம்பிள்ளை அடியனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியான ஒரு ஆச்சாரியன். எங்கள் சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தி. அதனால் அவர் அடிக்கடி அவர் பேரை சாதிக்கிறனாலே அடியங்களுக்கும் அது அவர் ஆயிருக்கார். இன்னும் என்னென்னா அடியனோட ஆற்று லைப்ரரி பேர் நம்பிள்ளை லைப்ரரி தான். புஸ்தகம் இருக்கிற புஸ்தகசாலை பேர் நம்பிள்ளை லைப்ரரி தான். ஈடு 36,000 படியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிள்ளையோட மேதாவிலாசம் நன்னா தெரியும். சங்கதிகள் சொல்கிற இடங்கள்லாம் அவ்வளோ நன்னா சொல்லுவார். இந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன நெருக்கம் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சொன்ன பாசுரத்துக்கான பதில் எங்கேயோ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அடிக்கடி அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் இது. திருவாய்மொழியில் 9ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி நினைக்கிறேன் அடியன், நாளேல் அறியேன் அப்படின்னு ஒரு பாசுரம். அதாவது நம்மாழ்வார் எனக்கு எப்போ மோட்சம் தெரியல, நாளேல் அறியேன், மோட்சத்தோட நாள் தெரியலையே சுவாமின்னு பெருமாள்கிட்ட கேட்குறதா ஒரு கேள்வி. அது சரியா? அதுக்கு பதில் சொல்கிறாப்புல அதே 9ஆம் 10 கடைசியாக வரும் திருக்கணவரம் பாசுரம். அதில் 5வது பாசுரம், சரணமாகும் தடதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு சாதிப்பார். அதாவது நாளேல் அறிய நாங்கள் கேள்வி கேட்டார் ஆழ்வார். இங்கே பெருமாள் பதில் சொல்லியிருக்கார், சரணாகதி யார் பண்ணாலோ அவளுக்கு இந்த தேகம் எப்போ முடியறதோ அப்போ மோட்சம், மரணமானால் மோட்சம், கர்மாவசானே முக்தி சியாசுங்கிறது பக்தி யோகாக்காரருக்கு, தேகாவசானே முக்தி சியாத் அது சரணாகதிகாரர்களுக்கு, சரணாகதி பண்ணவாளுக்கு, பிரன்யாசம் பண்ணவாளுக்கு அதை அற்புதமாக சாதித்தவர். இதை எடுத்து காட்டி 36,000 சுவாமி சாதிச்சிருக்கார். அதே மாதிரி தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ள வல்லன்னு ஒரு பாசுரம் திருவாய்மொழியில். தீர்ந்த அடியவர்னாலே சரணாகதி பண்ணிட்டான்னு ஆகிடும்.
அதுக்கப்புறம் திருத்தி பணி கொள்ள வல்லன்ற மாதிரி ஒரு வார்த்தை ஆழ்வார் சாதிச்சிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தீர்ந்த அடியவர்களாக வந்தபோது கூட லவலேசம் சுவாதந்திரியம் ஒட்டியிருந்தா கூட அதை தள்ளி விட்டுட்டு பெருமாள் எடுத்துக்கிறான். ஏன்னா சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கூட கர்மாவோட இந்த லோகத்தோட சம்பந்தத்தில் பிரகிருதி சம்பந்தத்தினால நம்ம சில தப்புகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தெரிஞ்சே பண்ணுற மாதிரி கூட ஏற்படும். அது எல்லாத்தையும் திருத்தி பணி கொள்ள வல்ல கைங்கரத்தை கொடுக்குறான் எம்பெருமான் நம்மள சாதிக்கிறார். இதே மாதிரி எத்தனையோ இடங்கள். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா. இந்த நம்பிள்ளையோட விசேஷத்துக்கு என்னென்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்பிள்ளை காலக்ஷேபம் கோஷ்டி ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் விஷயம் தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்துக்கு சேவிக்க போகிறவா பெருமாளை அந்த கொடிமரம் துவஜஸ்தம்பம் தாண்டி தங்க படிக்கட்டு ஏறினோடனே பிரதட்சிணமாக போக மாட்டா. என்ன பண்ணுவான்னா, ஒரு 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 அரை இன்ச் இந்த பக்கம் வலது பக்கம் வருவாள். அங்கே ஒரு ஸ்ரீனிவாசன் படம் இருக்கும். அந்த படத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா விஷக்சேன சன்னதி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். இங்கேருந்து அந்த 4 கால் மண்டபத்தை சேவிப்பாள். சேவிச்சுட்டு திருப்பி பிரதட்சிணமாக வருவாள். எதுக்கு சுவாமின்னா, அந்த 4 கால் மண்டபத்தில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு தின்னு திறனை மாதிரி இருக்கும். அந்த ஒரு தூணில் ஒரு சாய்வான ஒரு இடம் ஏற்படுத்தி இன்றைக்கும் இருக்குது. அங்கே தான் நம்பிள்ளை உட்காந்து ஈடு காலக்ஷேமம் திருவாய்மொழி காலக்ஷேமம் சொல்லியிருந்த இடம். அவரோட காலக்ஷேபம் கோஷ்டி இருந்த இடம் அது. அதுக்கு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக இப்பையும் போகிறவா அந்த ஸ்ரீனிவாசன் படம் இருக்கும். உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்கிறேன். அடுத்த வாரம் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் மறக்காமல் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் படம் இருக்கும். அங்கே நின்று எழுத்தாப்பில் விஷக்சேன சன்னதி பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி பிரதட்சிணமாக போவாள். நம்பிள்ளை கோஷ்டி முடிஞ்சு காலக்ஷேப கோஷ்டி முடிஞ்சு ஜனங்கள்லாம் கலைஞ்சு போகும்போது ஒரு ராஜா பார்த்தானான். வெளியேந்து ஒரு சேவிக்கு உள்ளே வந்த வைஷ்ணவ ராஜாவத்தை பார்த்துட்டு, இது என்ன நம்பெருமாள் புறப்பாட்டு கோஷ்டியோ நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டியோ அப்படின்னு சொன்னானான். நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டி பிரிஞ்சு போகும்போது டிஸ்பஸ் ஆகி போகும்போது பார்த்தா, நம்பெருமாளோட புறப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாளோ அவ்வளோ பேரும் நம்பிள்ளையோட கோஷ்டியில் உட்காந்துருக்கானா நம்பிள்ளையோட வாக்கு வன்மை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு ஸ்ரீரங்கத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்பிள்ளை காலக்ஷேமம் சொல்லிட்டு இருக்க திருவாய்மொழியோடது. பெரிய பெருமாள் உள்ள சேனத்தில் இருக்கார். எல்லாரும் காலக்ஷேபத்துக்கு வந்துட்டா அங்கே ஒரே ஒருத்தர் திருவிளக்கு பிச்சன்னு ஒருத்தன் பெருமாளுக்கு காவலாக அங்கே நின்றுருக்கான் சன்னதியில். அவனும் கண்ணு பூரா காது பூரா இங்கே தான் காலக்ஷேபத்தில் தான் இருக்குது. ஏன்னா நம்பிள்ளை அப்படி சாதிப்பார் காலக்ஷேபம். இப்போ நமக்கு கிடைக்கிறது நம்பிள்ளையோட ஒரே ஒரு 36,000 படி நம்மளோட பாக்கியத்தில் கிடைக்கிறது. நம்மளோட இன்னொரு தௌர்பாகியம் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 36,000 படி நம்பிள்ளையோட வியாக்கியானத்தை நிறைய ஸ்ரீராமாயணத்துலேருந்து கோட்ஸ் இருக்குது. நம்பிள்ளையோட பார்வையில் ஸ்ரீராமாயணம் வித்தியாசமாக தெரியும். அவரோட அனுகிரகத்தினால தான், நம்பிள்ளையோட அனுகிரகத்தினால தான் அவர் சிஷ்யரான பெரியவாச்சான் பிள்ளைக்கு ராமாயண அர்த்தங்கள் நன்னா அர்த்த சித்த ஆகி தனிஸ்லோக வியாக்கியானம் ஒன்று பெரியவாச்சான் பிள்ளை பண்ணார்னா அதுக்கு ஆதாரம் நம்பிள்ளையோட காலக்ஷேபந்தான். தனிஸ்லோக வியாக்கியானிக வாசியன்னா ஒரு வார்த்தைக்கு அகம்பேத்மின்னு இருக்கும். அதுக்கு மொத்தம் 25 அர்த்தம் சாதிச்சிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த அளவுக்கு அவர் சாதிக்கிறார்னா நம்பிள்ளை தான் காரணம். நம்பிள்ளையோட காலக்ஷேபம் நம்ம ஈடுதான். அவ்வளோ ராமாயணத்தோடு அவ்வளோ பிரமாணங்கள் அவ்வளோ ஸ்லோகங்கள் எடுத்து காட்டியிருக்கார் அவர். நம்ம கதைக்கு வருவோம். அங்கே திருவிளக்கு போச்சு நின்றுருக்கான். அவனும் இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கான். உள்ள பெருமாளை பார்க்கல. எல்லோரும் அங்கே போயாச்சு. யாரும் இல்லை. பெரிய பெருமாள் மூலவர் படுத்துட்டுருக்காரு. 16 அடியில் நீட்டமாக படுத்துட்டுருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு ஆசை. இந்த நம்பிள்ளை நம்மளை பற்றி தான் சொல்கிறார். திருவாய்மொழி பூராவே ஸ்ரீரங்கனுக்குத்தான், நம்பெருமாளுக்குத்தான், ரங்கநாதனுக்குத்தான். அது எத்தனை பேருக்கு பாசுரங்கள் இருந்தாலும்
வாந்துகடும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மறைகள் ஆயிரமும்னு சுவாமி பராசர பட்டர் சாதிச்சிட்டார். யார் சண்டைக்கு வந்தாலும் நாங்களாம் ஸ்ரீரங்கத்துக்காராக ஒத்துக்க மாட்டோம். திருவாய்மொழி பூராவும் ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுக்கு தான். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 10 பாசுரம் தான் மெயினாக இருக்கும். 7ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி கங்குளும் பகுளும் பாசுரம் தான் பூர்த்தியாக 10 பாசுரம் மங்களாசாசனம். ஆனால் 1000 பாசுரமும் பெருமாளுக்கு தான் பட்டர் சாதிச்சிட்டார். அது பெருமாளுக்கு தான். நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிச்சிருக்காரு. பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்துட்டு இந்த நம்பிள்ளை என்னை பற்றி தான் சொல்கிறார். நான் காதால் கேட்கல. இல்லை அப்புறம் என்ன இருக்குது, நான் நேராக போய் எல்லோரும் நம்பிள்ளை கோஷ்டின்னு போகிறாளே நானும் போய் கற்றுக்கணும் அந்த கோஷ்டியில் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை. விபரீதமான ஆசை அது. கலியுகத்தில் என்ன பண்ணார், உள்ளே படுத்துட்டு இருக்க பெரிய பெருமாள், கருப்பாக பெருசாக படுத்துருக்க பெரிய பெருமாள் எழுந்துட்டார். ஆதிசேஷன்லேருந்து எழுந்து நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆதிசேஷன்லேருந்து பெருமாள் எழுந்து கர்ப்பகிரக துவாரத்தில் இப்படி வரணும். அவர் ஒன்றும் சாதாரண பெருமாள் கிடையாது. கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் திருப்பானாழ்வார் சாதிச்சிருக்கார். வெண்ணெய் தயிர் பால் உண்ட பெரிய பெருமாள் மூலவர் கிருஷ்ணன் நன்னா சாப்பிட்டு முசுன்னு குண்டாக இருக்க பெருமாள். பட்டர் சாதிப்பாரான், பெரிய பெருமாள் கிட்ட கபையை மோந்து பாருங்கோ, இன்றைக்கும் தயிர் வெண்ணெய் பால் வாசனை வரும் அப்படிம்பார். கண்ணன் ஓனோன்னா முசுன்னு இருக்கார். கர்ப்பகர துவாரமோ சின்னது, இவரோ பெரியவர். உள்ளுக்குள்ளே வர ட்ரை பண்ணார். அது இடுக்கிண்டு வெளியே வரும்போது இவன் தான் வாசல், இவன் வேறு வாசலே நின்றுருக்கானா. பெரிய பெருமாவோட திருமார்பு போய் திருவிளக்கு பிச்சரோட முதுகில் போய் இடிச்சுதான். இப்படி இடிச்சுன்னா அவனுக்கு பயம். ஏன்னா யாருமே இல்லை. யாடான்னு போய் திரும்பி பார்த்தா நிற்குன்னு கருப்பாக பெருசாக பெரிய பெருமாள் நின்று பேந்த முடிச்சுட்டு இருக்கார். இவனை பார்த்து ஐயோ ஏன்னா மாட்டின்ட்டார். இப்போது சத்தம் காட்டாமல் இவன்கிட்ட படாமல் போகணும் ட்ரை பண்ணார். கண்ணனுக்கு மாட்டிக்காமல் தப்பு பண்ணவே தெரியாது. ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு பாசுகிறோம். பொருந்தாத பொய் சொல்கிறதுல, மாட்டிக்கிற மாதிரி பொய் சொல்கிறதுல கண்ணனுக்கு நிகர் கண்ணன் தான். இவரு கண்ணனோனோ மாட்டிக்காமல் தப்பு பண்ண தெரியல, மாட்டின்டாச்சு திருவிளக்கு பிச்சன்ட்ட. அவன் கேட்டான், எங்கே போயின்னு இருக்கீர் பெரிய பெருமாளை? அவன் எவ்வளோ தைரியசாலி பாருங்க. எங்கே போயின்னு இருக்கீர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண, நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார், கேட்டுட்டு ஓடி திருப்பி படுத்துன்றேன் அப்படின்னா. என்னது கலிய காலத்து நீ வெளியே போய் டான்ஸ் ஆகிட்டு வரைங்கிறது அதெல்லாம் ஆகாதங்கானோ, போய் படும் அப்படின்னு தன் 2 கையால் பெரும்பெருமாளோட திருமார்பில் கையை வச்சு தள்ளினானா. திருப்பி போய் பெரிய பெருமாள் படுத்தவர் தான் இன்னி வரைக்கும் இழந்துக்கலைன்னு சொல்லுவார். பெரிய பெருமாளே அன்வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அளவு வைபவம் உள்ளது தான் நம்பிள்ளையோட காலக்ஷேப கோஷ்டி. அந்த அவ்வளவு வைபவமானவர் நஞ்சியரோட சத்சிஷ்யர். நஞ்சியர் திருவாய்மொழிக்கு 9000 படி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் நகரம் பண்ணியிருக்கார். மொத்தம் 5 வியாக்கியானம் திருவாய்மொழியில். இல்லை 9000 படிங்கிறது நஞ்சியர் வியாக்கியானம். அதை எழுதிட்டார். இதை யாரோ பட்டோலப்படுத்தணும் அப்படின்னு நம்பிள்ளைக்கு பேர் முதல் நம்பிள்ளைங்கிறது கிடையாது. நம்மூர் வரதாச்சாரியர் அப்படிங்கிறது தான் நம்பிள்ளையோட இயற்பெயர். இவ அதில் சிஷ்யாலாம் சொன்னால் இந்த வரதாச்சாரியர் நன்னா எழுதக்கூடியவர், அவர்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் காலக்ஷேபம் ஒரு தடவை சொல்லிவிட்டு, ஏன்னா பெரியவா எப்போவுமே புஸ்தகத்தை அப்படியே தாரவார்த்தை கொடுக்க மாட்டாள். அவனுக்கு யோகிதை இருக்கான்னு பார்த்து மொத்தமாக உபதேசம் பண்ணி அந்த கிரந்தத்தை அவர் கையில் கொடுத்துருக்கார். இதை நீ போய் பட்டோலைப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம என்ன சொன்னால், சரி நான் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பட்டோலைப்படுத்தி திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட்டோலைனா செப்புத்தகல் எழுதினா அது அழியாமல் இருக்கும். இந்த ஓலை சொல்லினா செல்லரிச்சு போயிடுறதுக்காக எழுதுறது. போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், காவேரியில் வெள்ளம், ஓலைச்சுவடியை தலையில் வச்சு நம்பிளில் போயின்னு இருக்கார். ஓலைச்சுவடி தண்ணியில் போயிடுது, காவேரியோட போயிடுத்து. ஆச்சாரியருக்கு என்ன போய் சொல்வார்? இது ஒரே ஒரு பிரதி மட்டும் தான் அவர்கிட்ட இருந்தது, அதையும் இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆச்சாரியர் என்ன போய் சொல்வார்? பயம் வந்துடுத்து. என்ன பண்ணார்? ஆச்சாரியன் திருவடியை ஆச்சாரியனோட திருவடியை ஸ்மரணை பண்ணார்.
ஆச்சாரிய திருவடிகளே சரணம்னு சொன்னார். நம்மளுடைய நஞ்சியரோட காலக்ஷேபத்தை, ஏன்னா நஞ்சியர் 100 தடவை காலக்ஷேபம் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லி சதாபிஷேகம் பண்ணவர். அந்த வைபவனவர் நஞ்சியர். அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருக்காரோன்னு இவர் அத்தனை அர்த்தமும் மண்டையில் வந்தது. அப்படியே எழுதினார், புஸ்தகமே இல்லாமல் எழுதி கொண்டு போய் நஞ்சியர்கிட்ட சமர்ப்பித்தார். நஞ்சியர் எடுத்து படித்து பார்த்தார், நன்னா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நஞ்சியர் எழுதினதை விட இன்னும் சில அர்த்தங்கள், விசேஷங்களான அர்த்தங்களாகவும் அதில் இருந்தது. அது கேட்டார், இது நான் எழுதின கிரந்த மாதிரி இல்லையே, இன்னும் விசேஷ அர்த்தங்கள்லாம் இதில் இருக்கேன்னு கேட்கும்போது சாச்சார் அம்மாடியேன்னு இந்த மாதிரி நடந்தது. ஏன்னா ஆச்சாரியிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆச்சாரியன்கிட்ட பொய் சொன்னால் உஜ்ஜீவனமே கிடையாது. என்ன தப்பு பண்ணாலும் ஆச்சாரியன்கிட்ட உண்மையாக நடந்துக்கோங்க. அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பெருமாளாவது கொஞ்சம் தண்டனை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு எதையாவது தூக்கின்னு வருவார், புஸ்தகத்தை தூக்கின்னு வருவார் வேதத்தை. ஆச்சாரியன் அப்படி கிடையாது. அவர் எப்போவே மன்னிக்கிறவர் தான். நீங்கள் தப்பு பண்ணதை அவர்கிட்ட ஒத்துக்கோங்க. மாற்றிக்கிறதுக்கும் பெருமாள்கிட்டேருந்து மன்னிப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும் அவர் ஏற்பாடு பண்ணுவார். ஆச்சா, போனார், சொன்னார். பகு சந்தோஷம் நஞ்சியருக்கு, பகு ஆனந்தம். அப்படியே வாரி அணைச்சி, வாரீர் நம்பிள்ளையேன்னு அணைச்சிட்டார். என் பிள்ளையாட்ட நீ அப்படின்னார். அதனால தான் அவர் பேர் அன்னிலேருந்து நம்பிள்ளைன்னு பேர் இருந்துச்சு. இன்னொரு பேர் லோகாச்சாரியன்னு ஒரு பேர் உண்டு. அந்த பேரைனா அவரோட சிஷ்யரான வடக்கு திருவெள்ளதிக்கு பிறந்தவருக்கு பிள்ளைலோகாச்சாரியார்னு பேர் வச்சு. அவரும் பெரிய மகாச்சாரியர். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிள்ளைலோகாச்சாரியர் பெரிய ஆச்சாரியன். ஐயா, இந்த அளவுக்கு வைபவம் உள்ளவர் தான் நஞ்சியர். கடைசியாக சின்ன விஷயம், அவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பூர்த்தி பண்ணுறேன். நஞ்சியர் வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் போய் எனக்கு திருவாய்மொழி சந்தை சொல்லணும்னு கேட்டிருக்கார். நஞ்சியர் என்ன சொல்லியிருக்கார், எனக்கு வயசாக எடுத்து என் சிஷ்யன் நம்பிள்ளைகிட்ட போ, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அர்த்தத்தோடு சொல்லி தருவான் அப்படின்னு இருக்கார். இவர் என்ன சொன்னார், இல்லை சுவாமி, அவர் நல்லா சொல்லுவார் எனக்கு தெரியும். ஆனால் அவர் கிரகஸ்தன், நானும் கிரகஸ்தன், நீர் சன்னியாசி. ஒருவேளை திருவாயூரை கற்றுக்கிறதா இருந்தால் நீ ஆச்சாரியனோ ஆச்சாரியனை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் காலக்ஷேபத்தை உட்காரணும். காலக்ஷேபத்தை உட்காரத்துக்கு முன்னாடி ஆச்சாரியனையோ கோஷ்டியையோ நமஸ்கரிக்கலைன்னா அர்த்தம் சித்திக்கவே சித்திக்காது. அகங்காரத்தை ஆச்சாரியன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா தான் புத்தி நன்னாயிருக்கும். அகங்காரத்தோடே நீங்கள் ஆச்சாரியன்கிட்ட போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஏற்கனவே ஏற்றிட்டு போனேன்னா அவர் சொன்னால் எதுவும் இதில் ஏறாது. நீரோ சன்னியாசி, நான் கிரகஸ்தன், உம்மை சேவித்து நான் பாடம் கற்றுக்கிறது எனக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் அவரும் கிரகஸ்தனாக இருக்க, நானும் கிரகஸ்தனாக இருக்கேன். அவரை சேவித்து என்னால் எப்படி பாடம் கற்றுக்கிறது உங்களுக்கு வெக்கமாக இருக்குது. திருவாய்மொழி தெரியலேங்கிறது அவருக்கு வெக்கமாக இல்லை, இது வெக்கமாக இருக்குன்னார். அதுக்கு நஞ்சியர் என்ன சொன்னார் தெரியுமா? யார் சொன்ன அப்போ காலில் விழுந்து தான் நமஸ்காரம் பண்ணோன்னு? நீ போ, என் சிஷ்யம் உன் காலில் விழுந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பான்னார். என்ன, இங்கேருந்து ஆயிரக்கால் மண்டபத்தை ஓரமாக, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது இவர் கற்றுக்கிறது, வெக்கம். போனார். நித்தியம் ஆச்சாரியன் சிஷ்யனை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாடம் ஆச்சு. நம்மளே அந்த அவனை நமஸ்காரம் பண்ணிட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். பயிலும் சுடவழி மூர்த்தி பாசுரம் வந்தது. அதே மாதிரி நெடுமார்கனி பாசுரம் பயிலும் ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்கிறா. அதில் பக்த வைபவத்தை நம்மாழ்வார் நன்னா சொல்லிட்டுருக்கார். அடியார் அடியா தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களே. அடியார் அடியாருக்கு அடியாருக்கு வாழ்வார் கடைசியாக 7வதுக்கு அடுத்தது இருக்கவன் தான் நான். லாஸ்ட் லைனில் நான் நின்று அடியார்களை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பாசத அர்த்தம் அந்த வைஷ்ணவருக்கு தைச்சிது. அந்த அடியார் கோஷ்டியில் ஒருத்தர் தானே இந்த நம்பிள்ளை, நம்ம ஒரு சேவிக்காமல் பண்ணுறோமே அப்படின்னு. அன்றைக்கி காலக்ஷேபம் முடிஞ்ச போது எப்போ நம்பிள்ளை தானே சேவிப்பார், இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த நம்பிள்ளையே சேவிச்சிட்டார். இவருக்கு ஞானம் வந்துடுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோம், சேவிக்காமல் பண்ணுறது தப்புன்னு புத்தி ஸ்வரூப ஞானம் வந்துடுத்து. ஆச்சாரியனை விழுந்து நமஸ்காரம் பண்ண நம்பிள்ளைய. நம்பிள்ளை என்ன சொன்னார், எங்கள் ஆச்சாரியன் என்னை சேவித்து உனக்கு பாடம் சொல்லுன்னு சொன்னார், நீ என்னை சேவிச்சதுனால நான் என்ன பாடம் சொல்ல மாட்டேன்ட்டார். அவனுக்கு என்ன எடாப்பார், நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னா பாடம் கிடைச்சிது,
நமஸ்கரிச்சா பாடம் கிடைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நஞ்சியிட்ட போய் முறையிட்டா. அதுக்கப்புறம் திருப்பி பாடம் தொடர்ந்ததுன்னு சரித்திரம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆச்சாரிய பிரதிபக்தியோடு இருக்கணும். ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யணும். ஸ்ரீ வைஷ்ணவால மதிக்கணும். அதே நேரத்தில் ஒரு காலக்ஷேபம், ஒரு சந்த இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஆச்சாரியங்கிட்ட சின்னதாக போய் கற்றுக்கிறதா இருந்தாலும், ஒரு டவுட்டு சுவாமி, ஒரு 5 பைசா பேராக டவுட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆச்சாரியன்ட்ட கேட்குறோன்னா அதுக்குண்டான பத்ததியோடு பரிப்பிரஷ்னேன சேவையா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியருக்கு திருவுள்ள உகந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுமே தவிர, நிர்பந்தம் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அகங்காரத்தோடு போனோன்னா அப்போ என்னமோ அர்த்தம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அர்த்தம் பிரயோகமாகாது, கர்ணனாட்டம் ஆகிடும். எங்கே தேவையோ அங்கே அர்த்தம் பிரயோகம் ஆகலை கர்ணனுக்கு. ஏன்னா ஆச்சாரியன்ட்ட பொய் சொன்னான். பரசுராமன்ட்ட நான் ஒரு அந்தனன்னு பொய் சொன்னதுனால எந்த இடத்துல உபயோகமாகணுமோ அந்த இடத்துல உபயோகம் ஆகலை. ஆச்சாரியங்கிட்ட உண்மையாக இருங்கோ. அதுதான் நம்பிள்ளையோட லைஃப்பில் இந்த சரித்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த நம்பிள்ளையோட திருநக்ஷத்திரம் இன்றைக்கி. அதில் ஒரு இன்னொரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம். இதே திருமங்கையாழ்வார் கார்த்திகை, நம்பிள்ளையும் கார்த்திகை. திருமங்கையாழ்வாரோட பெரிய திருமுடியில் 7ஆம் 10 கடைசி பாசுரம், திருக்கண்ணமங்கை பெரும் புறக்கடல், இந்த பெருமாளை பற்றி பாசுரம். கடைசி பாசுரத்தில் வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நின்தனில் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு ஒரு பாசுரம். ஏன்னா திருக்கண்ணமங்கை கண்ணனோட கிருஷ்ண கஷேத்திரம். அது பந்த கிருஷ்ண கஷேத்திரத்தை அதுவும் ஒன்று. அது திரும்ப சொல்கிற, உனக்கு இந்த கவி என்னோட பாசுரங்களோட அர்த்தம் உனக்கு புரியணுன்னா நீ எனக்கு உனக்கு புரியலையா, நான் சொல்லித்தட்டுமான்னு கேட்குறார் ஆழ்வார். சொல்லிக்கூட அப்படிங்கிறார் பெருமாள். ஆனால் நீங்கள் பத்தராவி பெருமாள் பெரிய பெரும் புறக்கடல் பத்தராவி பெருமாள் சேவிச்சல்னா 20 அடி வசரத்தை இருப்பார். திரும்ப எங்கள் கீழே இருப்பார். அவர் சொல்கிறார், இப்படிலாம் நின்னா சொல்லித்தர மாட்டேன், நீங்கள் சிஷ்யனாக வரணும், வந்தால் சொல்லித்தரேன் அப்படின்னார். அதே என்ன வந்தால் போச்சுன்னா அதே கண்ணன் மறுபடியும் அதே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பெரியவாச்சான் பிள்ளையா அவதாரம் பண்ணார். அங்கே அங்கே கண்ணன் சிஷ்யன் அவதாரம் ஆகிடுது. ஆச்சாரியனா அதே திருமங்கையாழ்வார் கிருத்திகா நட்சத்திர அவதாரம் பண்ண திருமங்கையாழ்வார் மறுபடியும் நம்பிள்ளையா அதே கார்த்திகை மாத கிருத்திகா நட்சத்திர அவதாரம் பண்ணி பெரியவாச்சான் பிள்ளையா அவதாரம் பண்ண கண்ணனுக்கு அர்த்த விசேஷங்களையும் சாதிச்சார். அப்படிங்கிறது பூர்வர்களோடு அனுபவம். ஏன்னா கண்ணன்னா பெரியவாச்சன் பிள்ளையாக பிறந்தாருங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எதில் சுவாமி ஏன்னு சொன்னா, இந்த ஆழ்வார் பாசுரங்கள்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது அவன் சொல்லணும். ஏன்னா இவ ஆழ்வார் ஒரே நேரத்தை அழுவார், ஒரு நேரத்தை சிரிப்பார், ஒரு நேரத்தை கோவப்படுவார். இவர் ஏன் சிரிக்கிறார், ஏன் கோவப்படுறார், ஏன் அழறார் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் அவனே இறங்கி வந்தால் தான் இவாளோட அழுகைக்கும் இவாளோட சிரிப்புக்கும் இவாளோட கொண்டாட்டத்துக்கும் கோபத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா பெரியவாச்சன் பிள்ளை மட்டும்தான் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணவர். ஸோ அவர் கண்ணனாக இருக்கிற பெரியவாச்சன் பிள்ளை அவதாரம் பண்ணார். அதே திருமங்கையாழ்வார் நம்பிள்ளையா அவதாரம் பண்ணார். அப்பேற்பட்ட வைபவமான நாள் இன்றைய நாள். கார்த்திகை மாத கிருத்திகா நட்சத்திரம். நம்பிள்ளையோட 36,000 படி எல்லோரும் காலக்ஷேமம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, கண்ணன் சிறுத்தாம்பு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், 4 திருவந்தாதிகளுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், திருவருத்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது எல்லாத்தையுமே எல்லோரும் காலக்ஷேபத்தை அனுபவிங்க. அவ்வளோ ரம்யமாக இருக்கும், உங்களால் மறக்கவே முடியாது ஒரு வார்த்தையுமே. அதான் நம்பிள்ளை எல்லாத்தையும் ஒரு நல்ல சத்தாச்சாரியன்கிட்ட உட்கார்ந்து காலக்ஷேப ரீதியில் உபன்யாசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காலக்ஷேப ரீதியில் கற்றுண்டா அதோட அனுபவமே தனி. அந்த காலக்ஷேபம் அப்படிங்கிறது நம்பிள்ளையோட அனுகிரகத்தை எல்லாரும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நம்பிள்ளை திருவடிகளே சரணம்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ரகமாந்த மகாதேசிகாய நமக.